இனிய காலை வணக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதாங்க என்னுடைய பூஜை அறை. இதில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாளும் ரங்கநாத சுவாமி இருக்காங்க. இதில் தான் இந்த மாதிரி பகவானுடைய படங்களை வைத்து பூஜை பண்ணுறது விசேஷம். இங்கே ராமர், சீதை, லக்ஷ்மணன், இங்கே விஸ்வசக்தி சாய்பாபாவுடைய அற்புதமான படம், பூனேயில் இருக்கக்கூடிய விநாயகர். இது காசி ராமேஸ்வரம் புனித ஸ்தலங்கள் தந்தக்கூடிய ஜலந்தாங்க. பொதுவாகவே இது கீழே குபேரர் இருக்கார். குபேராய வைஸ்வரனாய தனதானியாதிபதியே தனதானிய சம்பிரத்துமே தேகி தேகி தாவய சுவாக. பகவான் நாமத்தை சொல்கிறதுக்கு அருகதை வேணும், அதுக்கு தகுதியும் வேணும். இதில் நம்ம சொல்லக்கூடிய மிக அற்புதமான மந்திரம் காயத்ரி மந்திரம் தாங்க. ஓம் பூர்வோஸ்வக தட்சதுரண்யம் பர்கோ தேவசதிமகி தியோயோன பிரசோதியார். எந்த சூழ்நிலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் பகவான் பிரத்யட்சமாக நமக்கு எப்படி காட்சி கொடுப்பாருன்னா, ஏதாவது ஒரு பொருள் மேலே தான் அவர் அந்த அசைவை கொடுப்பார். அப்படிப்பட்ட அந்த பொருட்கள் தாங்க இங்கே இருக்குது. இதில் விபூதியும் ருத்ராட்சமும் கலந்த ஒரு அற்புதமான இடம் தாங்க இது. இங்கே எப்போவுமே பகவானுடைய நாமம் ஒலித்து கொண்டே இருக்கும். அதில் வராகி அம்மனுடைய நித்திகா வராகி அம்மன் படவட்டம்மனுடைய ஸ்லோகம் ஓடிட்டே இருக்குங்க. நமக்கு தேவை ஒன்றே ஒன்று தாங்க, தேக ஆரோக்கியம். இந்த ஆத்மாவில், இந்த சரீரத்தில் அந்த உயிர் இருக்கணுங்க. பகவான் நாமத்தை சொல்லணும். எல்லோரும் பகவான் நாமத்தை சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு நாள் இந்த உடலை விட்டு இந்த உயிரை போக தாங்க செய்யும். நீ பகவான் நாமம் சொன்னதுனால உங்கள் உயிர் உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆனால் அந்த காலகட்டங்களில் இந்த உயிர் இந்த உடலை விட்டு பிரியும்போது நீ என்னெல்லாம் சாதிச்சிருக்கான்றத ஒரு கணக்கு இருக்குங்க. அந்த கணக்குக்கு நீங்கள் ஒரு நாள் பதில் சொல்லி தான் ஆகணும். அப்படி பதில் சொன்னவர் தாங்க இந்த சாய்ராமும். அவரும் ஒரு தாய் தகப்பனால் வளர்க்கப்பட்டு இன்றைக்கி சமாதி நிலையில் அடைஞ்சிருக்காருன்னா நமக்கு அந்த பாக்கியம் ஒரு நாள் கிடைக்கணுன்ற எண்ணத்தில் தான் இந்த பூஜைகளும் வழிமுறைகளும். ஒரு நாள் நமக்கு அந்த யோகம் கிடைத்தால் நாம் உண்மையிலேயே ஒரு பெற்ற தாய் தகப்பனுக்கு பிறந்த ஒரு பெருமையை நாம் சந்தோஷப்பட்டுக்கலாம். அப்படிப்பட்ட பூஜைகள் தாங்க நாம் செய்யணும். பிரதி உபகாரம் இல்லாமல் தர்ம சிந்தனையோடு தாராளமாக உங்களுடைய உதவிகளை செய்யுங்க. சில பேர் அந்த உதவிகளை தவறாக பயன்படுத்துகிறாங்க. ஒருவருக்கே ஒரு உதவி செய்து அவர்களை சந்தோஷப்படுத்துவதை விட இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள். அதுதான் தர்மம். இதை தாங்க நான் பண்ணிகிட்ருக்கேன். சில பேர் புரிஞ்சுப்பாங்க, சில பேர் புரியாது.